இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ கோபி அப்படியே தன்னுடைய அம்மாவை விழுந்து 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 கவனிச்சுக்கிறத பார்த்து ஒரு பக்கம் கமலாவுக்கு எரிச்சலாக இருக்குது. கூடவே இப்போ ராதிகாவுக்கு ஷாக்காகவும் இருக்குது. என்ன நடக்குது இங்கே? ரொம்ப அவங்க அம்மாவை மட்டுமே கவனிச்சிட்டது மட்டும் இல்லாமல் நம்மளை ஏதோ சந்தேகமும் படுறாரு. நான் ஏதோ அவங்க அம்மாவை பண்ணிடுவேன் வேறு நினைக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. அவர் ரொம்ப மாறிட்டார். இப்படியே போச்சு அப்படின்னா எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே கோபி உங்களுக்கு சாயங்காலம் காஃபி உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டர் காஃபி கொண்டு வரேம்மா, நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்லாம் வேறு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை சாப்பிட வச்சுட்டு வேகமாக ராதிகா முறைச்சிட்டு கிளம்பி போகிறாரு. புள்ளத்தாச்சி புள்ள ஒன்றை கவனிக்காமல் அவங்க அம்மாவை ஏதோ குழந்தையாட்டம் கவனிச்சுட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு. இது எங்கே உருப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்க அந்த பக்கம் புலம்ப ராதிகா கோபமாக கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் பாக்கியாவுடைய வீட்டில் அமிர்தா வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. கூடவே இனியாவையும் நீ சப்பாத்தி போடு வேலை செய்ய அப்படின்னா நான் சின்ன பொண்ணுங்கிறாங்க. நீ சின்ன பொண்ணுலாம் இல்லை, காலேஜ் படிக்கிற, இதுக்கப்புறம் பேசிக் குக்கிங்லாம் நீ கற்றுக்கலாங்கிறாங்க. உடனே அப்படின்னா ஜெனி அக்காவை செய்ய சொல்லுங்கன்னா நான் செஞ்ச அப்புறம் நீங்கள்லாம் சாப்பிட்றதுக்குள்ள அவ்வளோதான், அது ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே சோகமாக தாத்தா உட்கார்றாரு. என்னாச்சு மாமா, எதுவும் பிரச்சனையா எதுவும் அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு ஒரு மாதிரி மனசு தான் கஷ்டமாக இருக்குது, எப்படி தான் இருக்கா அவன்னு தெரில, ஈஸ்வரி கால் பண்ணி பேசினா ஒரு மாதிரி சோகமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரிக்கு வர பிரச்சனைக்கெலாம் யார் காரணம்னு பார்த்தா ஈஸ்வரி தான். தனக்கு தானே தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு எரிச்சலாக்குற மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. ஸோ அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பரிதாபப்படலாம் நமக்கு தோணலை. ஆனால் அவருக்கு கூட வாழ்ந்த ராமமூர்த்திக்கு ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது. அவர் வருத்தப்படுறதுனால உடனே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அங்கே தனியாக போகிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, அந்த வீட்டுக்கு போய் அவளை பார்க்குறதுக்கு, அதனால் யாராவது கூட வரீங்களா அப்படின்னு இனியாவை கூப்பிட்டா இல்லை அங்கே அவங்க பாட்டி இருப்பாங்க, மையோட பாட்டி இருப்பாங்கங்கிறாங்க. அங்கேயும் பாட்டி தான் பிரச்சனையாங்கிறாரு அவர். அப்புறம் அமிர்தாவை கூப்பிட்டா நான் எப்படி வர முடியுங்கிறாங்க. ஜெனி பார்த்தா எனக்கும் பாட்டியை பார்க்க ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நான் அங்கே வரலங்கிறாங்க. அப்போ உடனே பாக்கியா நான் வரேங்கிறாங்க. நீயா அப்படின்னா நீ எப்படிமா அப்படின்னா பரவாயில்ல, எனக்கு அத்தையை பார்க்கணும் போல இருக்குது, நான் சாப்பாடையும் கொஞ்சம் கட்டி எடுத்து வரேன், நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் கதவை தட்டினா கதவை திறந்த ராதிகாவுக்கு ஷாக்காக இருக்குது. மாமா அத்தையை பார்க்கணும் ஆசைப்பட்டார், அதான் கூப்பிட்டேன்னு சொல்லும் பொழுதே அப்படியே கமலா அப்படியே கடுப்போடு எந்திரிக்கிறாங்க. கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லும் பொழுதே அப்படியே டபக்குன்னு உள்ளார வராங்க. ஈஸ்வரி பார்த்துட்டு வாங்க எப்போ வந்தீங்க, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு உட்கார வச்சு எப்படி இருக்கீங்கலாம் கேட்டு சாப்பாடை பரிமாற வாபாக்கியான்னு சாப்பாடை போட சொல்லி உன் சாப்பாடை சாப்பிட்டப்போ தான் எனக்கு உடம்புக்கே தெம்பு வந்த மாதிரி இருக்குது, இப்போ தான் கண்ணே திறந்த மாதிரி இருக்குன்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் அவங்கள கமலாவை வெறுப்பேற்றதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக பார்த்து வேறு பேசுகிறாங்க. உடனே அவங்க இன்னும் ஷாக் ஆகிட்டு, பார்த்தியா உன்ட்ட என்னைக்கா பாசமாக பேசியிருக்கா அந்த அம்மா, பாக்கியா அவளோட பழைய மருமக அவள்கிட்ட எப்படி பாசமாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கு, இப்படி தான் இருந்தால் அவ்வளோதான், நான் போய் கேட்குறேன்னா அதெல்லாம் வேணாம்னு தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போ கோபி அவங்க அம்மாவுக்காக சாப்பாடு எடுத்து கொஞ்சம் வராரு. வந்தவர் ஐயோ லேட் ஆகிடுச்சின்னு உள்ள நுழையும் போது பார்த்தா அவங்க அப்பா சவுண்டு கேட்டு உள்ளர போய் பார்த்தா பாக்கியா சாப்பாடு கொண்டு வந்ததை பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே பாக்கியா சூப்பராக சமைச்சிருக்கா, இப்படிலாம் யார் செய்வா அப்படி இப்படிலாம் பேசிட்டு அடிக்கடி பாக்கியா நீ வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வேற சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ சொன்ன உடனே அவங்களும் சரின்னு தலையெல்லாம் ஆட்டிட்டு பாக்கியா சிரிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் ராதிகாவுக்கு கடுப்பு தாங்க முடியல, இப்படியே போச்சுன்னா எல்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா நிம்மதியாக இப்போ தான் தூங்குறாரு. தாத்தாவை சந்தோஷமாக பார்த்துட்டு பாக்கியா வராங்க. ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனியா அவங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு சில ஐடியாக்கள்லாம் கொடுத்து அவங்க கூடவே நைட் ஃபுல்லாக வரைக்கும் உட்காந்துருந்து அவங்கள போய் தூங்க வச்சுட்டு வந்தால் திருப்பி எழில் வராரு. அவர் என்னென்னா அவருக்கு ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் ஆகிடுச்சு. அது என்ன எழுதணும்னு மனசில் இருக்குது, ஆனால் எழுத முடியல அப்படிங்கிறார். அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வேறு. எழுத தோணல, எனக்கு வாழ்க்கையில் தோத்துருவோமோன்னு இருக்குது. ஒரு கதையை எழுதி கொடுக்கறதுக்காக நமக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட்லாம் ஆகிடுச்சு, ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறது நான் அப்படின்னா அவர் யோசிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சின்ன வயசில் இப்படி தான் காலேஜ் படிக்கும்போது ஒரு எக்ஸாமில் ரொம்ப பயந்தேன், அப்புறமா ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து எழுதணுன்னு உன்னால் எழுத முடிஞ்சு நல்ல மார்க் எடுத்த, அதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் இருக்குது. அந்த மாதிரி இப்போ நான் ஒரு டீ போட்டு தரேன் அப்படின்னு டீ போட்டு எனக்கும் டீ குடிக்கணும்டா அதனால தான் அப்படின்னு டீ எல்லாம் போட்டு கூடவே உட்காந்து மகனையும் மோட்டிவேட் செஞ்சு அவரையும் எழுத வைக்கிறாங்க. ஒரு நல்ல அம்மாவா, நல்ல பழைய மருமகளாக, நல்ல ஒரு அதே சமயத்தில் ஒரு தொழிலதிபராக அப்படின்னு பல விஷயங்களை பாக்கியா பண்ணிட்டுருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. அதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ கோபி அப்படியே தன்னுடைய அம்மாவை விழுந்து